இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம அண்ணா நகர் தொகுதிக்கு கலாய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் அவங்கவுங்க தொகுதியோட பிரச்சனைகள் பத்தி என்னென்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் எப்போவுமே டிஎம்கேக்கு தான் போடுவோம். எப்போவுமே என்ன ரீசன்னா நாங்கள் தலைமுறையாகவே என் அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் எல்லாருமே டிஎம்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து டிஎம்கே தான் ஓட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டிஎம்கே என் ஃபேமிலியோட ஒரு கட்சி. ஸோ எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் தாத்தா ஃபேமிலியாக பரம்பரையாக வந்தது. ஸோ எனக்கும் அந்த பிளட்டு ஓடுது. ஸோ நான் டிஎம்கே தான் ஓட் பண்ணுவேன். புதுசாக வரவங்களை நம்பி நான் யாருக்கும் ஓட் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் டிஎம்கே பக்கம் தான் ஓட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. டிஎம்கே தான் எல்லாம் நல்லா செய்துன்னுக்கிறாங்க ஓரளவுக்கு. மற்றவங்க யாருக்கும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு தெரியாது. அவங்க சரி தெரியாது. விஜய்லாம் வேஸ்ட்டு, சும்மா நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அதனால் திமுக தான் வந்தால் பெஸ்ட்டு. இன்னும் நல்லா செய்வாங்க. இன்னும் நிறைய கேட்டால் நல்லா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் கூட இன்னும் பிரயோஜனம் இல்லைம்மா. அந்த பேச்சு தான், அந்த பேச்சு ஒரு கத்தி பேசுகிறாரு, அதுதான் தவிர மற்றபடி அவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சீமான் ரெண்டுக்குமே போட மாட்டோம். இவங்க திருப்பி விஜய்க்கு போட்டு பார்க்கலான்னு போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே யாருமே நல்லது செய்யவே இல்லைம்மா. என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே செய்யலாம். புதுசாக ஒருத்தர் வந்தால் கொஞ்சம் நல்லது செய்யலாம்ல. இப்போ இவங்களே மாற்றி இவங்க திமுக வந்து ஒன்றும் பண்ண போகிறது பண்ணலாம். அதனால் விஜய் சொல்கிறத பார்த்தா செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான். பிஜேபியை வந்து முழுக்க எந்த கட்சி எதிர்க்குதோ அந்த கட்சி என்னுடைய வாக்கு வந்து இருக்கும். என்னுடைய வாக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்து வாக்கு கூட அதுக்கு தான் போடுவோம். மதவாத பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனக்கூடாது. அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கையை. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை நாங்கள் முழுக்க வரவேற்கிறோம். அவர் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும். இன்னமும் வந்து அவங்க சமூக பணியில் இன்னும் வரல. எந்த ஒரு மக்கள் இஷ்யூவோ ஒரு மறியலோ ஒரு போராட்டமோ எதுவுமே பண்ணலை அவங்க. சரி, என்ன கட்சி வரணும்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். டிஎம்கே வந்து நல்லா இருக்குன்றேன். நான் விஜய் ஃபேன் தான், ஆனால் நான் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போகிறது இல்லை. அட் எண்ட் ஆஃப் த டே யார் வரான்னு யாருக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ லெட்ஸ் சி, டிஎம்கே தான் மோஸ்ட்டாக ஜெயிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் பார்ப்போம் என்ன ஆகுது. ஃபிங்கர்ஸ் கிராஸ். இல்லை, எனக்கு தெரிஞ்சு வர இதில் டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் யாரும் இல்லை. இப்போ விஜய் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் திறந்துருக்காங்க புதுசாக கட்சி. பட் அவங்க எங்களுக்கு மேபி ஒரு பர்சன்டேஜ், லார்ஜ் பர்சன்டேஜ் கிடைக்கும். சீமான் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சீட்டு கிடைக்கும். பட் தென் வின் பண்ணுறது என்னமோ அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கே தான். அதுக்கு அடுத்த வாட்டி வேணால் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கும் எல்லாரும் மனசுலையும். திமுக வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்கிறப்பல அண்ணா திமுக வந்து இன்னும் வந்து பெருசாக இன்னும் ஒரு கொள்கையோ எந்த விதமான இப்போ ஒரு இதே இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பை அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு கொள்கை அவங்கள்ட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். எந்த கட்சி வந்தாலும் நம்மளை ஏமாற்ற தான் போகுது. நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. அதனால் வந்து காமராஜருக்கு அப்புறம் நல்லது செஞ்சு நினச்சா ஒரே ஆள் வந்து நம்ம விஜயகாந்த் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இப்போ யாருமே நல்லது செய்யறதுக்குன்னே வரல. அவங்களுக்கு சீட்டு அவங்கவுங்க கஜனாவை நிரப்பதுக்கு மட்டும் தான் வருவாங்க. விஜய்க்கு தான் டிவிக்கே தான் எந்த மாற்ற கருத்துக்கும் இது. ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு ரொம்ப முன்னணியில் இருக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது யாருக்கும். சான்ஸ் எந்த ஏடிஎம்முக்கோ டிஎம்முக்கோ. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்துக்கிறார் தளபதி. அவர் விஜய் தான் வருவார் கண்டிப்பாக, அது உறுதி. ஏன்னா தமிழ் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிறாங்க. இப்போ சினிபீட்டில் இருந்தாலும் இப்போ அவர் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கிறார் மக்கள்கிட்ட. அதுதான் உண்மை. எக்ஸாக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கட்சியை சொல்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி இருக்கிற 2 கட்சியுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கிற பப்ளிக்கோட ரியாக்ஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு. இப்போ நானும் ஒன்றா பப்ளிக்காக சொன்னோம் அப்படின்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது நியூ ஒன் யாராவது வந்து எடுத்து பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் என்னோடய சஜஷன். சோஃபார் யார் விஜயா இல்லை நாம் தமிழர் கட்சிங்கிறதுலாம் டிசைட் யோசிக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கும் நம்ம சான்ஸ் கொடுத்துட்றோம். சான்ஸ் கொடுத்து அவங்க எந்த மாதிரி அவங்களும் பண்ண போகிறாங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியல. பார்ப்போம். எந்த கட்சி நல்லது செஞ்சது தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். எந்த கட்சி டெவலப்மெண்ட் பண்ணிச்சு, எந்த கட்சி தமிழ்நாடு உயரத்துக்கு யார் பாடுபட்டாங்க. அதிமுக ஒரு கட்சி ஆமாது. அது எப்படி துண்டாடுது? கொள்கை கிடையாது, அவனுக்கு பாலிசி கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்கும். 2020 மு.க. ஸ்டாலின் தான் போடுவோம். அவரும் நல்ல திட்டம்லாம் பண்ணிட்டு தான் வராரு.
அதனால அவருக்கு தான் போடுவோம். நாங்கள் அப்போ இருந்து டிஎம்கே தான் போடுவோம். விஜய் யார் கூட வர்றாரோ அப்புறம் பார்த்துக்குவோம். மக்களுக்கு இதுவரை ஒன்றும் குறை கிடையாது. இனிமேல் குறையில்லாமல் செய்யட்டும் அவங்க. எங்கள் ஊரில் நல்லா ரோடு போட்டிருக்காங்க, நல்லா இந்த கார்பரேஷன் வேலைகளுக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லா மக்கள் உரிமை தொகையிலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்து கிடைக்கிது. ஆஃப்டர் காங்கிரஸ் 67 காங்கிரஸ் போச்சுமா. த ஒன்லி பார்ட்டி சப்போர்ட் இன் தமிழ்நாடு டிஎம்கே தான். வேற நோ அதர் பார்ட்டி இஸ் கேபபிள் ஆஃப் ரன்னிங் த கவர்மெண்ட். ஒன்லி கவர்மெண்ட் தட்ஸ் ஆல். விஜய் எல்லாம் அவர் நம்ம அவர் எல்லாம் நான் எனக்கு 70 வயசு ஆகுது. விஜய் இன்னைக்கு வந்து அவரெல்லாம் ஒரு கட்சி அமைச்சாருன்னா அதே மோடியை சப்போர்ட் பண்ண அந்த கட்சி அதானே, வேற என்ன இருக்கு? மோடின்னா வேற என்ன? மோடி எந்த கட்சி தெரியுமில்ல? மோடிக்கு போடுறேன் அவ்வளோதான். அவர் யாரோட எமனோட கூட்டணி வச்சாலும் போடுறேன். எனக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இன்னும் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பிஜேபி. விலைவாசியை கட்டுப்படுத்தினா போதும். எல்லா விலையும் அதிகமாக இருக்கு. எதுவும் ஃப்ரீ கொடுக்குறதோ இல்லையோ, விலைவாசி கட்டுப்படுத்தினா போதும். குடி இல்லாமல் இருந்தால் போதும். எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு நகை வேலை இப்போ வசந்து போச்சு. பொண்ணை வச்சிருக்கவங்க நகை வேலை குறைஞ்சா போதும். அது இது ஃப்ரீலாம் கொடுக்க தேவையில்லை. இந்த ட்ரிப்பு டிஎம்க்கு தான் போடும். விஜய் செய்யட்டும், நல்லது செய்யட்டும். விஜய் 4 பேருக்கு நல்லது செய்யட்டும், எங்களுக்கும் செய்யட்டும், நாங்கள் போகிறோம். எப்படி இருக்கோன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் முக தான் வரணும்னு நினைக்கிறோம். யார் வந்தாலும் எல்லாம் அப்படிதான். அவங்கள வந்துட்டு போட்டோமே. விஜய் வந்துக்கிறாரு. விஜய் அவருக்கோ ஏதோ கிடைக்கும் நமக்கு தெரியாது. எங்களோட ஓட்டு எப்பவுமே நாங்கள் உதயசூரியனுக்கு தான். பண்றாங்க, நிறைய பண்றாரு, எல்லாம் பண்றாரு. ஏன் பண்ணல? எல்லாம் நிறைய பண்றாரு. பசங்களுக்கெல்லாம் நிறைய செய்யறாங்க. எல்லாருக்கும் நிறைய இதுதான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் செய்யறாங்க, செய்யாத ஒன்றும் இல்லை. காலஞ்சிருக்கு தான் போட்டேன். காலஞ்சிரு பிள்ளை முக ஸ்டாலின். அது இப்போதைக்கு இருக்கிற இது வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. ஆனால் சில பல பிரச்சனைகள் இருக்குதே தவிர வேற ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா எடப்பாடி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடந்தது, ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் இருந்தது. ஆனால் சீமானு வந்து அந்த அளவுக்குலாம் பெரிய ஒர்த்து கிடையாது ஒரு விஷயம். இப்போ விஜயோட விஷயம் வந்து வேற. நம்ம இன்னும் அவரை வந்து அறிமுகத்தில் வரல. இன்னும் நம்ம நடிப்போட மட்டும்தான் பார்த்தோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே எல்லாமே இந்த கட்சியோட விஷயத்துல டிஎம்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு நல்லா தாங்க பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து எனக்கு நல்லா இருக்கும் தான் தோணுது. புதுசாக வரவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம், அது அவங்கவுங்க உரிமை தான். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ நான் புதுசாக ட்ரை பண்ணுறத விட இருக்கிறதே நல்லா பண்ணுறவங்களே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால மீண்டும் திமுக வரணும். மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க, பெண்களுக்கு நல்ல சலுகை கொடுக்குறாங்க, என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வரணும் 2026. விஜய் எந்த எலெக்ஷன் சந்திச்சாருங்க சொல்லுங்கள்? விஜய் எலெக்ஷன் சந்திக்கிட்டான். அவர் வரவானான்னு சொல்ல. தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து உரிமை உண்டு. எலெக்ஷன் நிற்கலாம். ஆனால் நிற்கிட்டான் அவர். மக்கள் யார் வாக்களிக்கலாம் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போகிறது. புதுசாக வந்து வர மாதிரி வேற மாற்றணும். ரெண்டும் இல்லாமல் வேற மாற்றம் வரட்டுமே. புதுசாக வந்து வேற மாதிரி எல்லாமே இப்போ ரோடு வசதி எல்லா வசதின்னு நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதனால மாற்றம் வந்தால் நல்லதாக இருக்கும். மறுபடிக்கும் திமுக வந்தால் நல்லா இருக்கும். விஜய்லாம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. இப்போதான் கட்சியை இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்றும் அவருக்கு வந்து நாளாகணும். மக்கள் களத்தில் இறங்கணும். அவர் சும்மா ஒரு போராட்டம் அது எதுன்னு தான் பண்ணுறாரு தவிர மக்கள்கிட்ட போய் சேரணும். அவர் சீமானு தனிச்சு இருக்காரு. ஆனால் அவருடைய பேச்சு வந்து ஒரு தெளிவான பேச்சு இல்லை. 3ஆம் தர மக்கள் மாதிரி பேசுகிறாங்க. ஒரு தலைவர் எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக பேசணும். பொதுவாக அவர் பேசுறது வந்து சும்மா ரோட்டில் போகிறவங்க 4ஆம் தர குடிமக்கள் மாதிரி பேசுகிறார். அதை அவர் அந்த பேச்சை அவர் திருந்திக்கணும். இப்போ இருக்கிறவங்க நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால் இந்த இலவச பஸ்ஸு, மகளிர் உரிமை தொகை, மற்றபடி எல்லாமே என்ன தேவையோ அதை இந்த தண்ணீர் பிரச்சனை காவாது பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சீமான் இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாடல் கட்சிவங்களாம் தனிச்சாக இருந்துருக்கிறாங்க. தனிச்சாக இருக்கிறவங்க வர முடியாது, கூட்டணியிலே இருக்கிறவங்க தான் வர முடியும். விஜய் நல்லா பண்ணுறாரு, வரலான்னு நான் ஆசைப்பட்டா கூட. ஆனால் ஒரு பெரும்பான்மையால் வர முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு சீட்டு வாங்கலாம். திமுகவுக்கு தான் போடுவோம். ஆமாம், இதுதான் மக்களுக்கான ஆட்சி மாதிரி எனக்கு தெரியுது. மற்றதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறது வந்து மக்களுக்கான ஆட்சி மாதிரி தெரியல. அதனால் திமுக தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து எந்தளவுக்கு நேர்மையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது போக போக தான் தெரியும். அவருடைய பேச்சு வந்து முன்னுக்கு பின் முரண்பாக இருக்குது. அது பிஜேபியோட கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் வந்து திமுகவுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டுருக்கோம். டிஎம்கே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும். டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டாலின் இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. விஜய் இப்போ அவர் இன்னும் கொஞ்சம்
ட்ரெயின் ஆகணுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் அவர்லாம். இப்போ ஸ்டாலின்னா வெல் ட்ரெயின்டு, அதாவது அவர் ஆன்சிஸ்டர்லி அவங்க அப்பா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் அவர் வெல் ட்ரெயின்ட் ஆகிட்டாருன்னா விஜய் வரதை பற்றி எங்களுக்கு இன்னும் இது கிடையாது. இப்போதைக்கு இவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் இவரே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க ஆட்சி வந்து 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. தே ஆர் டூயிங் குட். இருந்தாலும் இன்னும் நிறைய எதிர்பார்த்துருக்கோம். அவங்க சொன்ன பல கோரிக்கைகள்லாம் இன்னும் நிறைவேற்றலை எங்களுக்கு. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட்டும் திரும்ப அவங்க சைடே போகலான் இருக்கும். இல்லை அப்படின்னா புதுசாக யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்க தான் ஆசைப்படுவாங்க எல்லாம். இல்லை, நாங்கள் டிஎம்கேக்கு தான் போடலான்னு இருக்கோம். ஸோ டிஎம்கே இருக்கிறதால ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, கொடுக்க வாய்ப்பு கம்மி தானே. அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் பப்ளிக்கில் ஒன்றும் எதுவுமே பண்ணலையே. அவருடைய பணத்துக்கு சேஃப்டிக்காக அரசியல் வந்திருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஃபாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து நம்ம டிஎம்கே தான். ஏன்னா வந்து நம்ம தளபதி வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச கை. ஆப்போசிட் கையாக வந்து டிவிக்கே வர சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவர் தனித்து இயங்கணும். கூட்டணி வச்சாருன்னா வரது சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் ஃபிலிம் டிவிஷனில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து சினிமா டயலாக் மாதிரி எதுவுமே பேசிட்டு அது மாதிரிலாம் போனால் இதாகுது. அந்த அரசியலில் இறங்கி மக்களுக்கு இறங்கி பணி செய்யணும். சும்மா பேசுறது, அங்கே மீட்டிங் போட்டு மாநாடு போட்டு அதோட போகக்கூடாது. எங்களுக்கு பழைய திமுக வந்தால், கலைஞர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் சிலருக்கு அது பிடிக்கல. புது கட்சியெல்லாம் வருது, அதெல்லாம் எதை நம்பி செய்ய முடியும்? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். டிஎம்கே ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே தான் இருக்கிறேன். அவர் வரலாம், தப்பு கிடையாது. விஜயும் வரலாம் கண்டிப்பாக. சீமான்லாம் வேலைக்காகாது, விஜய் வரலாம். டிஎம்கே தான். அவர் வந்து மக்களுக்கு எதனா ஒரு இஷ்யூன்னு போய் சொன்னால் அடுத்த ஒரு 1 hour இல்லை 1 day தான், அதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இங்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் சரி, 26 சரி, 31 சரி, டிஎம்கே தான். சீமான் கடைசி வரைக்கும் தனியாக தான் நிற்கணும். எது கூடயும் கூட்டணி வரமாட்டார். தனியாக இருந்து என்ன பண்ண முடியும்? விஜய்மா புது மாவட்டம் வரணும், அது நல்லது. விஜய் கட்சி எல்லாம் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அது இன்னும் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு. யங்ஸ்டர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா கூட்டணி வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. ஆளாளுக்கு பிரிஞ்சு தான் போவாங்க கடைசியில். சூரியன் தான் எனக்கு தோணுது. அந்த தண்ணி வரும்போது சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க சூளைமேட்டில், அதனால அவருக்கு அந்த பசிக்கு. பொதுவாக வந்து நல்லதை யார் செய்கிறாங்களோ யார் வந்தாலும் ஓகே. ஏன்னா நாங்கள் பொதுமக்களுடைய நாங்கள் உரிமைனாக்கா கடமை, நாங்கள் ஓட்டு போடணும். அது அங்கே எங்களுக்கு ஒரு உரிமை. அதுக்கு தகுந்த மாதிரி வரவங்க நல்லபடியாக செஞ்சு ஏழைங்களுக்கு கஷ்டம் உதவி பண்ணாக்கா போதும். நாங்கள் ஏடிஎம்க்கு தான் போடுவோம். ஜெயலலிதா பீரியட்லேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஏடிஎம்க்கு தான் போடுவோம். யார் கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்கு நாங்கள் அப்போ தான் எம்ஜிஆர் கட்சியிலேருந்து தான் போடுவோம். நாங்கள் சென்ட்ரலில் இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சென்ட்ரலில் இருந்து நம்ம டைஅப்பில் இருந்தோம்னா we will get more benefits for our states. நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். அவர் வந்தால் கண்டிப்பாக எதனா ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் விஜய் சாருக்கு தான் ஓட் போடுவோம். விஜய்ன்னு சொல்கிறவர் வந்து ஒரு ஆக்டர். அவர் வந்து ஆக்டிங் எல்லாம் பண்ணுறாரு. அவரோட ஃபேன் தானா, ஓகே ஃபைன். பட் அரசியல்னு வரும்போது மக்களுக்காக யார் நிஜமாக கரெக்டாக கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்களா? முன்னாடி நம்ம வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மக்களுக்காக பண்ணுறவங்க யார் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் கண்டிப்பாக ஓட் போடுவேன். கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபேவரிசம், அது இந்த வாட்டி டிஎம்கே வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி ஏடிஎம்கே, அந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி வரக்கூடாது. புதுசாக யாராவது வரணும், நல்லா பண்ணுறவங்களா வரணும். நல்லா அதான் மக்களுக்காக ஏதாவது பண்ணுறவங்கள வர்றத கண்டிப்பாக அதுங்களுக்கு நான் ஓட் போடுவேன். இல்லை, அது மெயினாக வந்து மழை பெய்யும் போது வாட்டர் லாகிங், அப்புறம் வந்து டிராஃபிக் ஜாம், அதாவது வந்து ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஷாப்ஸ் வந்து ரொம்ப என்க்ரோச்மெண்ட்டு, ரோடுக்கு வந்து ஷாப்ஸ்லாம் அப்படியே உள்ளே வந்து ரோடே சைஸ் கம்மியாகுது. ரோடு பெருசாக இருக்குது, அதே மாதிரி கார்ஸ் ஆர் கம்மிங் மோர், காரு என்ன சொல்கிற டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மது விலக்கை அமல்படுத்தணும். மதுங்கிற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி தமிழ்நாடே ரொம்ப மூழ்கி போய் கிடக்கு. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும், மதுவால் இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப 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 வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மது விலக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அந்த கட்சியை நான் ஆதரிப்பேன். தொகுதியில் இன்னும் வந்து சில இடங்கள்லாம் இன்னும் சுத்தம் பண்ணணும். தண்ணியெலாம் இன்னும் போகாமல் இருக்குது. இந்த மெட்ரோ ஒன்லாம் கொஞ்சம் நிறைய சுத்தம் பண்ணணும். மெட்ரோ ஒன்லாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த மக்கள் இது பண்ணுறாங்க. அது மெட்ரோ ஒன்றை சுத்தம் பண்ணணும். அங்கே ஏன்னு கேட்டால் அந்த மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் அங்கே போய் படுத்துட்டு
அங்கேயே சுத்தம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு மெட்ரோவுக்கும் வந்து ஒரு காவல் போலீஸ் பாதுகாப்பு போடலாம். சென்னை முழுக்க இருக்கிற கூவாரெலாம் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அதுவும் முழுக்க அண்ணா நகர்லேருந்து அம்ஜிகரை வரைக்கும் கூவாரை இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மழை நீர்லாம் நல்லா சரி பார்த்துட்டாங்க. நல்லா காவாலாம் தூர் வார்ந்துட்டாங்க. நல்லது செய்துக்கிறாங்க. கவுன்சிலர் நல்லா செயல்படுறாரு, எம்எல்ஏவும் நல்லா செயல்படுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து விலைவாசிலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா, அது வந்து யாருமே கண்டுக்கறல. ஏன் பிஜேபி கூட கண்டுக்கறல. ஓகேங்களா, அதனால் அந்த விலைவாசியை குறைக்கணும். பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த தன்மையெல்லாம் கண்டிப்பாக பொதுமக்கள் இது பண்ணணும். எங்கள் தொகுதியில் வந்து இந்த மழைநீர் வடிகள் தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் வந்து இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அதை வந்து துரிதமாக இந்த அரசு வந்து சீக்கிரம் செயல்படுத்தணும். இந்த ரோடு தான் அங்கங்கே எங்கள் தொகுதியில் போட்டிருக்காங்க. மேடு பள்ளமாக இருக்குது. அது அந்தந்த வார்டு மெம்பர் தான் சரி பண்ண சொல்லணும். சரி பண்ணி கொடுக்குறோன்னா நிறையா சரி பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு டிராஃபிக் இது இஷ்யூஸ்லாம் நிறையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் சால்வ் தட் ப்ராப்ளம் ஒன்லி.